இதுதான் பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா விண்வெளியில் இப்படியும் ஒரு பொருள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பயங்கரமாகவே சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் மட்டும்தான் உண்மையான இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க பிளாக் ஹோல் கருந்துளையோட புகைப்படம். ஸோ புகைப்படத்தை பாருங்கள், இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரியாத ஆச்சரியமான விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம். திஸ் இஸ் அன்சைன்ட், விதிகளை மாற்றும் கருந்துளை. பிளாக் ஹோல் கருந்துளைன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு கருப்பு பந்து, அதாவது பிளாக் ஸ்பியர்னு சொல்கிறதா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம விண்வெளியில் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பியர், அதாவது கோள வடிவத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே இதை வந்து பிளாக் ஹோல்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கான காரணம் நம்ம ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தேரம் தான். ஸோ அந்த தேரம் படி நம்மளுடைய விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக், அதாவது ஒரு பெட்ஷீட் விரிச்ச மாதிரி ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு மேலே தான் ஒவ்வொரு கிரகமும் அதோட ஈர்ப்பு விசை, அதோட நிறைக்கேற்ற மாதிரி சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்குது. சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஒரு பெட்ஷீட் இருக்கும், அந்த பெட்ஷீட்டை விரிச்சு வச்சுட்டு அது நடுவில் ஒரு கோலி குண்டையும் இல்லைனா ஒரு இரும்பு பந்தையும் வச்சு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பள்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு பெட்ஷீட் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் ஒவ்வொரு கிரகமும் இருக்குது. அந்த கிரகம் வெளிப்படுத்துகிற அந்த நிறை அளவுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரியும் சுற்றி இருக்க அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அது வந்து பெண்ட் பண்ணி அமைக்குது. இந்த பெண்டுக்குள்ளே எது வந்தாலும் இன்க்ளூடிங் லைட்டே வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் ஆகி போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விண்வெளியில் ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட பெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நிறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டை மொத்தமாகவே வந்து மாற்றுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நிறை அளவு அதிகமாக இதோட பெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். கான்செப்ட் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பிளாக் ஹோலோட நிறை அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் அந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் ஃபேப்ரிக்கில் வந்து அதிகப்படியான டிம்ப், அதாவது பள்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது வந்து பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய நிறை அளவை எப்படி கருந்துளை அச்சீவ் பண்ணிடுச்சு, அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கருந்துளையோட முன்னாடி இயர்லி ஸ்டேஜ் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். எல்லா கருந்துளையுமே ஒரு நட்சத்திரமாக தான் பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ நம்முடைய சூரியனும் நட்சத்திரமாக தான் இருக்குது, அது வந்து கருந்துளையாக மாறுமா நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று கிடையாதுல. நம்முடைய சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மைய பகுதியில் இந்த மாதிரி ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வெப்பமும் வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வெப்பமும் வெளிச்சமும் தரத்துக்காக மட்டுமே அந்த ஃபியூச்சர் வந்து நடக்கல, அதிகப்படியான ப்ரெஷரை உண்டாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நடக்குது. எதுக்கு அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து உண்டாக்கப்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளியிலிருந்து எல்லா நட்சத்திரங்களுமே கிராவிட்டி உள்ள தள்ளிட்டு இருக்கும், அதாவது கோரை நோக்கி மைய பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணியாகணும், இல்லைனா நம்ம சூரியன் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்காக தான் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து உண்டாக்கப்படுது. பட் இன்டர்ன் இந்த ப்ரெஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அதாவது ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹைட்ரஜன் முடிச்சிட்ட அப்புறம் ஹீலியம் கார்பனாக பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா லைட்டான ஆட்டம், ஹைட்ரஜனை விட ஹீலியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆட்டம். அதை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா திருப்பி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அகைன் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ப்ரெஷர் ஹெல்ப் பண்ணது மூலியமா அதிகப்படியான ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. ஸோ ஹீலியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் நடக்கும். ஸோ கார்பனோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனோட வாழ் வந்து மொத்தமாக முடியுது. ஏன்னா சூரியனால் அதுக்கு மேலே ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. இதற்கான காரணம் சூரியனோட அளவு தான் ரொம்பவே சின்னதாக இருக்குது. மற்ற நட்சத்திரங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஃபியூஷன் ரியாக்ஷன் மொத்தமாக நின்று போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்வார்ஃபாக வந்து மாறும். பட் நம்ம சூரியனோட 8லேருந்து 20 மடங்கு பெருசாக இருக்க நட்சத்திரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஃபியூஷன் ரியாக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகுமா. அதாவது ஹீலியம் கார்பனாக மாதிரி, கார்பன் நியானா மாதிரி தொடர்ந்து கடைசியில் அயன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து போகும். ஸோ அயனுக்கு அப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே எப்போவுமே நடக்காது. இதற்கான காரணம் மற்றது எல்லாமே ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமாக அதிகப்படியான எனர்ஜியை வெளிப்படுத்தும். ஆனால் அயன் அப்படி கிடையாது, எல்லா எனர்ஜியுமே உள்ள இழுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெளியில் இருக்க கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகி உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து ஈக்குவல் பண்ண முடியாமல் உடனே அந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும். சப்போஸ் இப்படி வெடித்து சிதற நட்சத்திரத்தோட நிறை வந்து நம்ம சூரியனை விட 8லேருந்து 20 மடங்குக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறும். 20 மடங்குக்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிளாக் ஹோலாக மாறிடும். இப்போ இருக்க வரைக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் தியரி. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் வந்து உருவாக்கப்படுது. ஸோ ஒரு நட்சத்திரம் சூரியனோட 20லேருந்து 40 மடங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலே அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவே சின்ன கருந்துளைகள். நம்முடைய பேரிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை
தாண்டி நம்ம பால்வெளி பேரடையோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்லாம் எப்படி உருவாக்குச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஞ்ஞானிகளால் கிளியராக சொல்ல முடியல. நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன பிளாக் ஹோல் ஒன்றா சேர்ந்து பாசிபிள் இந்த பெரிய பிளாக் ஹோல் வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே அது வரைக்கும் தியரி தான். பட் அதையும் தாண்டி அல்ட்ரா மேசிவ் பிளாக் ஹோல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. IC1101 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பேரடை, மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி. அதோட விட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் லைட் இயர்ஸ் விட்டமாம். நம்முடைய பால்வெளி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 லைட் இயர்ஸ் தான் விட்டம். அது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே குட்டின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ரொம்பவே மிகப்பெரிய அல்ட்ரா மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் பிளாக் ஹோல் வந்து இருக்குது. பட் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்னு சொல்லப்படுற அந்த சின்ன சின்ன பிளாக் ஹோல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனானது. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான அந்த நிறை இருக்க அந்த சமயத்தில் அது சுற்றி இருக்க எல்லா அந்த ஸ்பேஸையும் டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றுது. ஏன்னா ஸ்பேஸும் டைமும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது. ஒன்றை விட்டு மற்றொன்னா மாற்றவே முடியாது. ஸோ டைமே மாற்றுதுன்னா யோசிச்சு பாருங்க. விதிகள் எல்லாமே, அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்க இயற்பியல் விதிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வர்த்து இல்லாமல் வந்து போயிடும் அந்த பிளாக் ஹோல் கருந்துளையோட மையப்பகுதியில். சரி, கருந்துளையோட மையப்பகுதியில் என்ன இருக்குது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதை வந்து இப்போதைக்கு சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்குலாரிட்டியோட நிறையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அதோட எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போது. நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட வளிமண்டலத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 11 km/s வேகத்தில் போனால் மட்டும்தான் பூமியோட ஈர்ப்பு விசையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். இதை வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம சூரியனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 km/s வேகத்தில் போனால் மட்டும்தான் ஒரு ராக்கெட் சூரியனோட ஈர்ப்பு விசையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட முடியும். அந்த வகையில் இந்த பிளாக் ஹோல் கருந்துளையோட எஸ்கேப் வெலாசிட்டி கிட்டத்தட்ட 300,000 km/s, அதாவது ஒரு ஒளியோட வேகம். ஸோ அதனால தான் இந்த கருந்துளையிலேருந்து ஒளி கூட பார்த்தீங்கன்னா வெளியேறி வர முடியாமல் இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்டான வேகமாக போகக்கூடிய ஃபோட்டான், அந்த ஒளி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளையிலேருந்து வெளியில் வராது. அதனால தான் இது கருப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா உள்ளே இருக்க ஒளி நம்ம கண்ணை வந்து ரீச் பண்ணலை. நம்ம கண்ணை ரீச் பண்ணால் மட்டும்தான் அது என்ன மாதிரியான ஒரு உருவம் சொல்லி நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அதனால நம்மளால் கடைசி வரைக்கும் இந்த சிங்குலாரிட்டியை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, பார்க்கவும் முடியாது. அது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஒரு தியரி போயிட்டு இருக்கு, 2 வகையான சிங்குலாரிட்டி இருக்கலாம் சொல்லி. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா மாசுமே ஒரே மைய பகுதியில் ஃபோக்கஸ் ஆகி ஒரு பந்து மாதிரியான சிங்குலாரிட்டி பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா காமனாக பேசப்படுறது. இதை தொடர்ந்து ரிங் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ வெளியில் இருக்க அந்த மாஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்க அந்த ப்ரெஷர் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு வகையான ரிங் சிங்குலாரிட்டியை கூட பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இருக்கலாம் சொல்லி வந்து கெஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளால கடைசி வரைக்கும் கெஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா உள்ள இருக்க லைட்டு வெளியில் வந்தால் தான் அந்த சிங்குலாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அறிவியலுக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிங்குலாரிட்டியை டப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ சில பல எக்ஸாம்பிள்ஸை வச்சு மேபி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். சிங்குலாரிட்டியோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன், ஒரு கண்டிஷன் சிங்குலராக இருக்கிறது, இல்லைனா சிங்குலாரிட்டியாக அன்டிஃபைன்டுன்னு சொல்லலாம். அதாவது வரையறுக்கப்படாத ஒரு விஷயம். முடிவில்லாததை எப்படி இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வரையறுக்கப்படாத தனித்துவமான ஒரு விஷயத்தை சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். ஒரு பொருளோட சிங்குலர் ஃபங்க்ஷனை சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக ஒரு கான்செப்ட் தான். எப்படி முடிவில்லாத ஒரு விஷயத்தை நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு பொருளோட தனித்துவம், இல்லைனா இது இப்படி தான் முடியுங்கிறத நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். என்ன பெட்டராக நம்ம இன்ஃபினிட்டி அண்ட் சிங்குலாரிட்டியை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, fx = 1/x. இதை நம்ம கிராஃபில் அப்ளை பண்ணும்போது இப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு அந்த நம்பருக்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட் அந்த கிராஃபில் மார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் x = 1 போட்டோம்னா fx = 1. ஸோ அந்த கிராஃபில் மார்க் பண்ணும்போது இங்கே வரும். இப்போ x = 0.1 போட்டோம்னா fx வந்து 10. அதை நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். fx = 0.01 போட்டோம்னா fx 100. இதே மாதிரி 000 எவ்வளோ நீங்கள் போட்டாலும் fx வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிட்டே போகும். பட் இந்த x = 0 போட்டால் 1/0 யாராலுமே எதுவுமே சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் டெக்னிக்கலாக அது அன்டிஃபைன்டாக வரும், இன்ஃபினிட்டியாக வரும். ஸோ எஃப்எக்ஸோட அந்த வேல்யூங்கிறது இந்த இடத்துல அன்டிஃபைன்டாக மாறுது. இன்ஃபினிட்டியாக இருக்க அந்த சமயத்தில் அதோடைய வேல்யூங்கிறது அதிகமாகிட்டே போகும். என்னன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. 1/0ங்கிறத ஒரு வேல்யூவாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. தட்ஸ் அன்டிஃபைன்ட். பட் அந்த இடத்துல நம்ம 0 போடுறதுக்கு பதிலாக மைனஸில் போட்டால் -x -1 அப்படின்னு போகும்போது அதே கிராஃப் இந்த இடத்துல ஆப்போசிட்டாக நெகட்டிவில் போகும். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த நம்பர் லைனில் இருக்கும்போது 1 2 3 அதுக்கான வேல்யூவும் கிடைக்குது, -1 2 3 அதுக்கான வேல்யூவும் கிடைக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க 0க்கான வேல்யூ மட்டும் கிடைக்கல. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் fx 1/0ன்னு போட்டால் அது அன்டிஃபைன்டாக தான் வரும், அது இன்ஃபினிட்டியாக தான் வரும்.
ஸோ 1 divided by 0 is technically a singularity. ஸோ இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு சிங்குலாரிட்டின்னு யாரும் சொல்ல, இப்படி போட்டால் இன்ஃபினிட்டி தான் வரும். அது இந்த ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டியாக இருக்குது. மேத்தமெட்டிக்கலில் இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி இதுதான். இதை தாண்டி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சிங்குலாரிட்டியை நம்மளால் இப்போதைக்கு புரிஞ்சுக்கவும் முடியல. பட் அதுவே நம்ம ஸ்பேஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச சிங்குலாரிட்டிங்கிறது இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது? ஒரு நல்ல மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் அதோடைய டென்சிட்டியை, அதோடைய அடர்த்தியை ஸ்வாஷியல் ரேடியஸை விட கம்மியாக சுருக்கும் போது அதோடைய எஸ்கேப் வெலாசிட்டி லைட்டோட எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஒளி கூட அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ விச் மீன்ஸ் அதை சுற்றி ஒரு இருட்டு உண்டாகுது. ஒளி வெளியில் வராத அந்த சமயத்தில் எந்த இடத்துல ஒளி வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது ஒரு ஈவன் ஹரைசனாக மாறுது. டெக்னிக்கலாக அந்த இடத்துல நம்ம பிளாக் ஹோலை பார்க்குறோம். ஆனால் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் ஒரு குட்டி புள்ளி போல மாறும்போது அதோடைய அந்த ஃபார்மேஷன், அதோடைய அந்த லுக் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நம்ம நட்சத்திரத்தை விட்டுட்டு பூமியை எடுத்துக்கோங்களேன். பூமியில் நம்ம வெளியில் புறமாக பார்க்கும்போது இந்த காடு மலை உயரமான பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை உங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்க முடியுது. பட் இதே பூமியை நம்ம ஒரு ரூபாய் காசு அளவுக்கு சுருக்கணும்னா, இல்லை ஒரு பட்டாணி சைஸுக்கு சுருக்கும்போது சேம் அடர்த்தி, இதே அடர்த்தி தான் மெயின்டைன் பண்ணப்படுது. ஆனால் அந்த காடு மேலே உயரமான பள்ளத்தாக்கலாம் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கும்? முதல்ல அந்த பட்டாணி சைஸில் இருக்க அந்த உலகம் ராக் கல் மாதிரி இருக்குமா, இல்லை லாவா ஃபார்மில் இருக்குமா, இல்லை பிளாஸ்மா ஃபார்மில் இருக்குமா? அதோடைய லுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல கிராவிட்டிங்கிறது ரொம்பவே டென்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய அது ஓட்டையோ போட்டமாக தான். ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் நம்ம நினச்சதை விட இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வேறுபட்டு நடக்கும். ஸோ கிராவிட்டி, ஸ்பேஸ் அண்ட் டைம் சொல்லி நம்மளுக்கு புரிஞ்ச அந்த ஃபிசிக்ஸ் லாஸே இந்த இடத்துல மீறப்படுது. நமக்கு தெரிஞ்ச பூமி தான், ஆனால் சுருங்கும் போது மட்டும் அது எப்படி மாறுபடுது? ஸோ சுருங்கும் போது இந்த பூமியோட அடர்த்தி அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது? இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அப்படி மாறும்போது அதோடைய லுக் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான நிறைய மாறுதல்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை தான் அந்த சிங்குலாரிட்டி உருவாக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த பிளாக் ஹோலுக்குள்ள ஒரு சிங்குலாரிட்டி தான் இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேஸ் டைமை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது மொத்தம் 3 வகையான சிங்குலாரிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வழக்கம் போல் ஒரு நட்சத்திரம் எக்ஸ்ப்ளோட் ஆகி அது பிளாக் ஹோலாக மாறும்போது அதுக்குள்ளே இருக்க அந்த சிங்குலாரிட்டி, ஸோ இதோடைய நிறைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். உள்ளது ஒளி கூட தப்பிச்சு வெளில வர முடியாது. ஸோ இதை ஃபியூச்சர் லைக் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தோட எதிர்காலம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிளாக் ஹோலாக தான் மாறப்போகுது. ஸோ அதனால் இதை ஃபியூச்சர் லைக் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாஸ்ட் லைக் சிங்குலாரிட்டி. ஸோ ஃபியூச்சர் பிளாக் ஹோல்னா பாஸ்ட்டுங்கிறது ஒயிட் ஹோல் தானே. ஸோ பிளாக் ஹோலுக்கு அப்படியே ஈக்குவலன் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இந்த ஒயிட் ஹோல். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒயிட் ஹோல் ஒரு விஷயம் இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை, அப்படி இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல. ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பிளாக் ஹோலை வந்து நம்ம நேரடியாக பார்க்காம மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணமோ அதே மாதிரி இப்போதைக்கு ஒயிட் ஹோலும் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து வெளிச்சம் தப்பிச்சு வெளியில் வராது. சிங்குலாரிட்டியோட டென்ஸுங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. பட் அதுவே ஒயிட் ஹோலுக்குள்ள பாசிபிளி இன்னொரு சிங்குலாரிட்டி இருக்கலாம். பட் அந்த சிங்குலாரிட்டி எல்லா விதமான பருப்பொருட்களையும் ஒளியோட வேகத்தில் தூக்கி வெளியில் போட்டுட்ருக்கு. ஸோ ஒளியே தப்பிச்சு வர முடியாத ஒரு பொசிஷனை பிளாக் ஹோல்னும், ஒளியோட வேகத்தில் உள்ள இருக்க ஒரு பொருளை தூக்கி வெளில போடும்போது அதை ஒயிட் ஹோல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளி கூட நினைச்சாலும் அந்த ஒயிட் ஹோலுக்குள்ளே போக முடியாது. இந்த வெண்துளைக்கணும் தனியாக ஒரு மாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வெண்துளையை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க. ஆனால் அதோட ஈவன் ஹரைசனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போகவே முடியாது. ஸோ இதுதான் அந்த கருந்துளைக்கும் வெண்துளைக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ். பட் இது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். ஸோ எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, மேட்டர் cannot be destroyed, it can be transferred from one form to another. அதாவது மேட்டரை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது. மேட்டர்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த அண்டத்தில் இருக்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களால் அழிக்க முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு மரக்கட்டையை போட்டு நீங்கள் எரிக்கிறீங்கன்னா அந்த மரக்கட்டையோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அழியாமல் அது கரியாகவோ இல்லை அதை சுற்றி இருக்க ஒரு சின்ன சின்ன டஸ்ட் பொருட்களாகவும் பார்த்தீங்கன்னா மாற்றப்படும். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளாக மாறுமே தவிர இந்த விஷயத்தை மொத்தமாக அழிக்கவே முடியாது. ஸோ அந்த மேட்டருங்கிற ஒரு விஷயம், இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் படி நம்ம நீல் டிகிராஸ் டைசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது 9 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 9ஓட ஸ்கொயர் ரூட் எது நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக 3 அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது 3 × 3 வந்து 9. பட் இதுவே நெகட்டிவ் ஃபார்ம்லேயும் சேம் இன்ஃபர்மேஷனை தான் தரும். அதாவது -3 × -3 = 9. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மாறுபடலை, பட் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுற விதம் மட்டும் பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. ஸோ இந்த +3 வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹோல்னும் -3 பிளாக் ஹோல்னும் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அந்தபடி இப்போதைக்கு ஒரு தியரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிளாக் ஹோல் உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்துச்சுன்னா இந்த ஒயிட் ஹோல் அதோட மிகப்பெரிய ஆச்சரியத்தை உங்களுக்கு தரும். ஏன்னா பிளாக் ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விழுந்தீங்கன்னா
டைம் உங்களுக்கு ரொம்பவே அதிவேகத்தில் போகும். அதுவே ஒயிட் ஹோலில் டைம் வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ பிளாக் ஹோலில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒயிட் ஹோலில் நடக்கும். ஸோ எல்லா விஷயங்களுமே பிளாக் ஹோலுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒயிட் ஹோலுக்குள்ளேருந்து எல்லா விஷயங்களுமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பின்ஸ்பர்க் டயக்ராம் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் வந்து ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வார்ம் ஹோல். ஸோ வார்ம் ஹோலோட ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் கருந்துளை இருக்கலாம். ஸோ அது வழியாக உள்ளே போய் ஆப்போசிட் எண்டில் உள்ளே போனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹோல் வெண்துளை வடிவத்தில் வெளியில் வரலாம். பட் இந்த வெளியில் வர அந்த வெண்துளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ரீக்ரியேட் பண்ணணும்னா என்ட்ரோப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து டிக்ரீஸ் ஆகணும். அதாவது தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லாவில் சொல்லியிருப்பாங்க. நம்ம அண்டத்தோட என்ட்ரோப்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. சப்போஸ் ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி தண்ணியாக மாறும். பட் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஐஸ் கியூபாக மாறாது இன் நார்மல் கண்டிஷன்ஸ். ஸோ என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சப்போஸ் என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லோக்கலாக டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது சுற்றி இருக்க டைமும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். பட் டைம் வந்து உடனே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அகெயின் அந்த லோக்கலாக கம்மியான என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த டைமோட ஃப்ளோக்கு மாறும்போது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வந்து நிகழும். அதாவது ஒயிட் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிலையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக அது வந்து உருவாகி உள்ளே இருக்க எல்லா பொருட்களையுமே வெளியில் தள்ளி மறைஞ்சிரும். அண்ட் பாசிபிளி ஒயிட் ஹோலுக்கு சிங்குலாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பிளாக் ஹோலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போகும். ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியாது. ஸோ அது எல்லாமே ஹாக்கிங் ரேடியேஷனாக வெளியில் வருதுங்கிற ஒரு கூற்று நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு. பட் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் அதோட ஹாக்கிங் ரேடியேஷன்ஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக இவாப்ரேட் ஆகி, அதாவது ஆவியாகவே அதோட மொத்த எடையை வந்து பார்த்திங்கன்னா இழந்து ஃபைனலாக ஒரு ஒயிட் ஹோலாக வெடித்து மொத்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில் கக்கலாம். அதாவது ஒரு பிளாக் ஹோல் தான் அதோட வாழ்நாள் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹோலாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஒரு தியரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லா பிளாக் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல லட்சம் கோடி வருஷங்கள் கழித்து தான் அதோட மொத்த நிறையலை வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக இழக்கும். ஸோ மேபி இதை ஒரு கூற்று வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா 2006 வந்து பார்த்திங்கன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் காமா ரேடியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக 102 செகண்டுக்கு ஒரு காமா அவுட் பர்ஸ்ட், அதாவது காமா ரே வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்திருக்கு. அந்த வெடிப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. இந்த வெடிப்பு 100 கோடி லைட் இயர்ஸ் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நட்சத்திரம் வெடிச்சிருக்கலாம், இல்லைனா நியூட்ரான் ஸ்டார் ஒன்றா இணைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்கும்போது அதற்கான எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதுவும் வழக்கமாகவே ஒரு காமா ரே வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் தான் நிலைக்கும். பட் இது வந்து கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சிருக்கேன். ஸோ பாசிபிளி நம்ம அண்டத்திலே ஒரு ஒயிட் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா தோன்றி மறைஞ்சிருக்கலாம். அதற்குள்ள வந்து இந்த காமா ரேடியேஷன் வெளியில் வந்திருக்கலாம் சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிறதுலே ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா இந்த காமா ரே அவுட்பர்ஸ்ட் 2006 நடந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் உருவாகின இந்த பிக் பேங் வெடிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்துளை வெடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிக் பேங் வெடிப்பு நடந்தப்போ அங்கே இருந்த அந்த சிங்குலாரிட்டி அதோட எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கருந்துளைங்கிற ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அதோட ஆப்போசிட் எண்டில் வெண்துளை வெடிப்பும் உருவாகும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து நடக்கும். ஸோ ஆப்போசிட் எண்ட் எங்கே இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. பட் ஒயிட் ஹோல் இருக்குதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் மேத்தமெட்டிக்கலாக ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தாலும் அது உண்மையிலே இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸே அது கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லும்போது நீங்கள் ஒரு முட்டையை உடச்சி ஆம்லெட் போட்டுட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆம்லெட்டை நான் பழைய முட்டையாகவே மாற்றணும்னு உங்களால் சொல்ல முடியாதுல்ல. என்ட்ரோபி அந்த இடத்துல உங்களால் டிக்ரீஸ் பண்ண முடியாது. பழைய நிலைமைக்கு எந்த ஒரு பொருளும் ரிட்டர்ன் வராது நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸை வச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த இடத்துல ஒயிட் ஹோல் இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் மாறுபடும், கம்ப்ளீட்டாகவே உல்டாவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 சிங்குலாரிட்டியும் பாசிபிளி ஒன்றாவும் இருக்கலாம், வேறு மாதிரியும் இருக்கலாம். அண்ட் 2 இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் ஸ்பேஸ் டைம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் எடுப்படாது. ஸோ சிங்குலாரிட்டி இந்த இடத்துல கிட்டத்தட்ட அன்டிஃபைண்டாக இருக்குது. நம்மளுக்கு அதை பற்றின ஐடியா சுத்தமாக இல்லை. அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, ஏன் அப்படி இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம் தெரியல. ஸோ சிங்குலாரிட்டியை டெக்னிக்கலாக இந்த இடத்துல உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இது 2த்தையுமே தாண்டி 3வது ஒரு சிங்குலாரிட்டியை சொல்கிறாங்க.
நேக்கட் சிங்குலாரிட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒயிட் ஹோலாக எடுத்துக்கோங்க, பிளாக் ஹோலாக எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஒரு இடத்துல அதோடைய நிறைய இழந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஹோலில் ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அதுவே ஒயிட் ஹோல் எடுத்து போகும்போது அது நார்மலாகவே உள்ள இருக்க பொருட்களை தூக்கி வெளில போட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் இதோடைய நிறை கம்ப்ளீட்டாக இழக்கப்பட்டு உள்ள இருக்க சிங்குலாரிட்டி வெளியில் தெரியலாம். இது பியூர் ஹைப்போதெட்டிக்கல். இப்படி நடக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் சப்போஸ் இந்த பிளாக் ஹோல் ஹாக்கிங் ரேடியேஷன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் பட்சத்தில் உள்ள இருக்க அந்த சிங்குலாரிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். யாருக்கு தெரியும், நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு புது எலிமெண்ட்டாக அது இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸே வேலை செய்யாத ஒரு புது எக்ஸாக்டிக் மெட்டீரியலாக கூட இருக்கலாம், டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், பிளாக் ஹோல் தான் இன்னொரு யூனிவர்ஸ்க்கான போர்ட்டல், வார்ம் ஹோல்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது வார்ம் ஹோலாக கூட இருக்கலாம். சிங்குலாரிட்டி குட் பி அ வார்ம் ஹோல். பட் அதுக்கு நம்ம ஒரு ஒயிட் ஹோலை கண்டுபிடிக்கணும். ஒயிட் ஹோலை விட பிளாக் ஹோல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது முழுசாக இவாப்ரேட் ஆகணும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க அந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே இவாப்ரேட் ஆகி முடிக்கிறதுக்கு பல ட்ரில்லியன் வருஷங்கள் ஆகும். அதாவது கோடான கோடி வருஷங்கள் ஆகும். அப்படி இவாப்ரேட் ஆனால் கூட உள்ள இருக்க அந்த சிங்குலாரிட்டி ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறதும் கேள்விக்குறியான விஷயம் தான். அதாவது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அந்த சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிளாக் ஹோலே சுற்றி இல்லாத ஒரு சிங்குலாரிட்டியை நேக்கட் சிங்குலாரிட்டிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோலோட அந்த தனித்துவம் தான் சிங்குலாரிட்டின்னு வச்சுக்கோங்க. பிளாக் ஹோல் ஒயிட் ஹோலே இல்லாத சமயத்தில் அந்த தனித்துவம் எங்கிருந்து வரும்? அதாவது முடிவே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லி கான்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இப்படி தான் முடிக்க முடியும்னு சொல்கிறத சிங்குலாரிட்டின்னு சொல்லி கான்செப்ட் பண்ணலாம். அதாவது 1/0 இஸ் அன்டிஃபைன்ட். நீங்கள் என்ன தான் தலைகளாக நின்னாலும் 1/0க்கான வேல்யூவை உங்களால் எடுக்க முடியாது. பிளாக் ஹோலுக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்பேஸ் டைம் கிராவிடேஷனோட மாற்றத்தை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அது சிங்குலாரிட்டி. ஜான் வான் நியூமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்ட் டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கான் பண்ணுறாரு. அதாவது இப்போதைக்கு டெக்னாலஜி நம்மளை விட நம்ம பேச்சை கேட்காம அன்கண்ட்ரோலபிளாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு கடத்தில் டெக்னாலஜியை மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லி அவர் டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டின்னு சொல்கிறாரு. இதோடைய அவுட்கம் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை நம்ம பொறுத்தது ஃபியூச்சரில் பார்த்ததாங்க தெரியும். வெறும் கண்களால் இந்த பிளாக் ஹோலை பார்க்கவே முடியாது. நாம் பார்க்குற எல்லா வரைபடங்களாக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்கப்பட்ட புகைப்படத்துக்களோட உங்களால் அந்த பிளாக் ஹோலை பார்க்க முடியாது. அதை சுற்றி மிதந்துட்டு இருக்க அக்ரீஷன் டிஸ்க், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், பிளானட் உருக்குலைஞ்சு அதன் மூலிமா உருவாக்கப்பட்ட அந்த பார்ட்டிகல்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் லைட், இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. யாராலுமே நேரடியாக பிளாக் ஹோலை பார்க்க முடியாது. அதோட சென்டர்லேயும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இதற்கான காரணம் நம்ம பிளாக் ஹோல் அதிகப்படியான நிறைய அளவு கொண்டு இருக்கு. பூமியிலேருந்து ஒரு பொருள் வெளியில் போகணும்னா 11 km/s பார்த்தீங்கன்னா கிளம்பணும். அதை தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் ஹோல்லேருந்து ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பி வரணும்னா கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்தில், அதாவது 300,000 km/s வேகத்தில் வெளியேறினா தான் உண்டு. ஸோ நம்ம ஐன்ஸ்டீனோட தியரி படி இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே ஒளியை விட வேகமாக போக முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒளி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல்லேருந்து வெளியில் தப்பிச்சு வரல. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஒளியுமே வராத அந்த சமயத்தில் தான் அது வந்து கருப்பாக இருக்குது, பிளாக்காக இருக்குது. ஸோ இதனால் அந்த கருந்துளையை பற்றி படிக்கிறதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை சுற்றி மிதக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருந்துளைக்கான டெஃபினிஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஸோ அந்த வகையில் அந்த கருந்துளையை அதை சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வச்சு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் கருந்துளையை சுற்றி ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வளம் வந்துட்டு இருந்தாலும் அதோட மாஸோட ரொம்பவே கம்மி மாஸ் கொண்டு வரல ஃபோட்டான்ஸ், அதாவது லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் கருந்துளைக்கு பக்கத்திலே வந்து சுற்றி வருமா. அதுதான் ஈவென்ட் ஹாரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈவென்ட் ஹரைசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி மாதிரி. இதுக்கு வெளியில் இருக்க எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த ஈவென்ட் ஹரைசன் தாண்டி உள்ளே போகாது. அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வராது. சிங்குலாரிட்டியோட ஈர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் ஹரைசனுக்கு உள்ளே தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஈவென்ட் ஹரைசன் ரேடியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஷ்ஃபீல்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒளியே போனாலும் அது வெளியில் வராது. ஆனால் சில ஒளி துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈவென்ட் ஹரைசனை வந்து கிரேஸ் பண்ணிட்டு, அதாவது லைட்டாக மேலோட்டமாக அப்படியே உரசிக்கிட்டே வெளியில் தூக்கி எறியப்படுமா. ஸோ அந்த லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு சில்வர் லைனிங் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெளிவாக ஒரு பவுண்ட்ரி லேயரே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுக்குது. ஸோ இதை தாண்டி கிட்டத்தட்ட 3 ஸ்வாஷ்ஃபீல்ட் ரேடியஸ் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ஸ் அக்ரீஷன் டிஸ்க் வந்து சுற்றி வளம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அக்ரீஷன் டிஸ்க் டெக்னிக்கலாக பார்க்கும்போது கருந்துளையாட இழுத்து உருக்குலைக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட இந்த கிரகங்கள், அதுக்குள்ளேருந்து வெளியிடப்பட்ட அந்த பார்ட்டிகல்ஸ் தான். அதை தனி இந்த அக்ரீஷன் டிஸ்குகளில் ஏகப்பட்ட கற்பாறைகள், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இந்த எல்லாமே நம்முடைய பிளாக் ஹோல் கருந்துளையை சுற்றி மிகவும் வேகமாக வளம் வருமா. நம்ம கண்ணுக்கு தான் இந்த அக்ரீஷன் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமாக இந்த மாதிரி அந்த கருந்துளையை சுற்றி வளம் வர மாதிரி தெரியுது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்முடைய சனி கிரகம் மாதிரி
ஒரே ஒரு பிளேனில் தான் சுற்றி வலம் வருதாம். அது மட்டும் இல்லாமல் மிகவும் வேகமாக சுற்றுற அந்த காற்றுனால இந்த டிஸ்கோட டெம்பரேச்சரே வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. லைட் கூட இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. சரி, சனி கிரகத்தோட அந்த வளைய மாதிரியே இதுவும் ஒரே பிளேனில் சுற்றி வருதுன்னா நம்ம கண்ணுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக ரொம்பவே விசித்திரமாக தெரியுது. அதற்கான காரணம் நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கருந்துளை ஒளியையே வந்து பார்த்திங்கன்னா வளைக்கக்கூடிய தன்மை கொண்டது, மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால் இந்த அக்ரிஷன் டிஸ்கோட மேற்பரப்பையும் கீழ்பரப்பையும் இந்த பக்கம் இருக்க கருந்துளையோட ஈர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பெண்ட் பண்ணுற அந்த காரணத்தினால நம்ம கண்ணுக்கு இந்த கருந்துளைக்கு 2 வகையான வளையங்கள் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு வளையத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கருந்துளை வித்தியாசமாக நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய வைக்குது. இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளையோட ஒரு பக்கம் நல்லாவே பிரைட்டாக இருக்கும், மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்கப்பட்ட புகைப்படத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. இதற்கான காரணம் ஒரு பக்கம் ஒளி நம்மளை நோக்கி வருது, இன்னொரு பக்கம் ஒளி நம்மளை விட்டு பார்த்திங்கன்னா தூரமாக போகுது. ஸோ அதனால தான் வர பக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, அந்த போகிற பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு விசித்திரமான தாட் வந்து இருக்கலாம். அதாவது இந்த கருந்துளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே இழுத்து தனக்குள்ளே போட்டுக்கும் சொல்லி. அஃப்கோர்ஸ், ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவன் ஹாரிசனை தாண்டி உள்ளே போகும்போது மட்டும்தான். அதுக்கு வெளியில் இருக்க வரைக்கும் இந்த கருந்துளை எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஈர்க்காது. அதாவது நம்முடைய சூரிய கிரகத்தில் சூரியன் அளவுக்கு ஒரு கருந்துளை இடம் பெற்றா நம்முடைய பூமி பக்கத்தில் இருக்க எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா அந்த கருந்துளைக்குள்ள போய் விழுந்துடாது. இப்போ எந்தெந்த இடத்துல அது வந்து சுற்றி வளம் வந்துட்டு இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். என்ன இருட்டாகவும் குளிராகவும் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா சூரியனை போயிடுச்சுல. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே அந்த கருந்துளையோட வெளியில் இருக்க விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கணிச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அதை தாண்டி கருந்துளைக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யாராலுமே, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் கூட யாராலுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. பட் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. சப்போஸ் அந்த கருந்துளைக்குள்ள நீங்கள் வந்து விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் இறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் விழுற அந்த விஷயத்தை நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த விளைவு, அந்த நிகழ்வு எப்படி தெரியும் சொல்லி வந்து பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த கருந்துளைக்குள்ள விழுறீங்க, நான் தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு, உங்ககிட்டயும் ஒரு வாட்ச் இருக்கு, 2 பேர்கிட்டயும் ஒரே டைம் தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. பட் நீங்கள் அந்த விழ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஹோல் கருந்துளை நோக்கி போக போக உங்களோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தெரியும். அதே மாதிரி உங்களோட கண்ணுக்கு என்னோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக சுற்றுற மாதிரி தெரியும். இதற்கான காரணம் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் தான். ஸ்பேஸும் டைமும் ஒன்று தான். ஒன்று மற்றொன்று வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ கருந்துளை ஸ்பேஸை வளைக்கிறது மூலயமா டைமையும் வந்து பார்த்திங்கன்னா வளைக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் செம்ம வேகமாக போகும், எனக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போகும். ஸோ இதன் மூலிமா டைம் ட்ராவல் கூட பார்த்திங்கன்னா பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்து உயிரோட வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக போயிருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் இருப்பீங்க, பட் சேம் வயசில். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டெல்லாரில் ரொம்பவே அழகாக கிறிஸ்டோபர் நோலன் வந்து சொல்லியிருப்பார். பட் அது வந்து ஃபிக்ஷன். நிஜ வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உயிரோடு திரும்ப போகிறது கிடையாது. நீங்கள் விழ விழ என்னோட கண்ணுக்கு உங்களோட உடம்பு வந்துன்னா ரொம்பவே நீளமாகிட்டு போகிற மாதிரி தெரியும். அதாவது ஒரு நூடுல்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதை தான் ஸ்பெகட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்து காயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட உடம்பு வந்து ஒரு நூடுல்ஸ் மாதிரி மாறிடும். ஸோ இது நீங்கள் அந்த ஈவன் ஹாரிசனுக்கு இந்த பக்கம் இருக்க வரைக்கும் தான். அந்த ஈவன் ஹாரிசனை ரீச் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் என்னோட கண்ணுக்கு அப்படியே ஒரே இடத்துல நிலையாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோட கண்ணுக்கு நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி அந்த பிளாக் ஹோலுக்கு வந்து போயிட்டுருப்பீங்க. இதற்கான காரணம் அந்த ஈவன் ஹாரிசனை தாண்டி எந்த ஒரு ஒளியுமே பார்த்திங்கன்னா வெளியில் வராது. ஸோ ஒளியை பார்த்தா தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி என் கண்ணுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அந்த ஈவன் ஹாரிசனை தாண்டி ஒளியே இல்லாத அந்த சமயத்தில் என்னோட கண்ணுக்கு நீங்கள் ஒரே இடத்துல ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக மாறிட்டு இருக்கும். இதற்கான காரணம் ஒளிகளோட அலை நீளம், அதாவது வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ரெட்டுக்கு வந்து வேவ் லென்த் அதிகம். ஸோ சீக்கிரமாக அது வந்து என் கண்ணுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணில் இருந்து நீங்கள் மறைஞ்சிட்டே இருப்பீங்க. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இறந்துட்டீங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் இருக்க எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு தேரி. இதை தாண்டி சப்போஸ் நீங்கள் வந்து உள்ளே விழுந்துட்டிங்கன்னா பாசிபிளி ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இறந்துருப்பீங்க. அப்படி இல்லைனா மேபி அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே ஒரு வார்ம் ஹோல் இருக்கலாம், அது வேற ஒரு யூனிவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு தியரி தான், ஜஸ்ட் ஒரு கெஸ் ஒர்க். அண்ட் இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களால் ஒரு நொடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் ரொம்பவே வேகமாக போகும். ஸோ இந்த மாதிரி
மாதிரி இயற்பியல் பிசிக்ஸ் லாஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்குது இந்த கருந்துளை. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த கருந்துளை. இதுக்கு முடிவு இல்லையானா இருக்கு. ஏன்னா இந்த அண்டத்தில் எந்த ஒரு பொருளுக்கு ஆரம்பம் சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கு. கருந்துளை ஒரு வேக்கம் கிளீனர் கிடையாது. சுற்றி இருக்க எல்லா பொருட்களையுமே தனக்குள்ள வாரி போட்டுக்காது. பட் அதுடைய அந்த எல்லையை தாண்டி ஈவன் ஹரைசன் தாண்டி ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ளே போச்சுன்னா ஒளியோட வேகத்தில் வெளியில் வர ட்ரை பண்ணாலும் அது வரது கஷ்டமாக போயிடும். ஸோ பிளாக் ஹோலுக்குள்ளே போச்சுன்னா வெளியில் வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் பிளாக் ஹோலில் நீங்கள் கருப்பாக பார்க்குறீங்க. உள்ளே போனால் அந்த வெளிச்சம் கூட நம்மளுக்கு வெளியில் தெரியல. ஈவன் ஹரைசனுங்கிறது அந்த கருப்பை சுற்றி இருக்க ஒரு வளையம் போல் இருக்குதுல்ல, அதுதான் கிட்டத்தட்ட ஒரு கிணறு மாதிரி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கிணறோட அந்த எல்லை சுவர் தான் ஈவன் ஹரைசன். ஸோ அதை எட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. சிம்பிள். சரி, இப்போ அந்த சுற்றி இருக்க நட்சத்திரங்கள் கிரகங்கள் சொல்லி எல்லாத்தையுமே இந்த பக்கம் பிளாக் ஹோல் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது அது எங்கே தான் போகுது? கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சா, இல்லை பிளாக் ஹோலுக்குள்ளே போய் அது மொத்தமாக அடைஞ்சு கிடக்குதா? அப்படி உள்ளே போகிற பொருளோட அந்த இன்ஃபர்மேஷன், அதோடைய எனர்ஜியை யார் அப்சர்வ் பண்ணிக்கிறான்? இப்போ நீங்கள் வெளியிலேருந்து அந்த பிளாக் ஹோலை அழிக்கிறதுக்காக ஒரு ஏவுகணையோ இல்லை ஒரு மிசைல் இல்லைனா ஒரு நியூக்ளியர் பாம்பே போட்டாலும் அதை சிம்பிளாகவே அந்த பிளாக் ஹோல் உள்ளே இழுத்துக்கும். அது எந்த ஒரு வகையிலுமே பிளாக் ஹோலை பாதிக்காது. லிட்டரலி நீங்கள் போடுற எல்லா விஷயங்களும் பிளாக் ஹோலை பெருசாக்க தான் பார்க்கும். சரி, இப்போ நான் இந்த பிளாக் ஹோலை போட்டு தல இன்னொரு பிளாக் ஹோல் ஈக்குவல் சைஸில் இருக்க ஒரு பிளாக் ஹோலை யூஸ் பண்ணி ரெண்டுத்துமே மோத விட்டால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சூரிய குடும்பத்தை விடவே பிரம்மாண்டமான பிளாக் ஹோல்ஸ்லாம் இந்த அண்டத்தில் சுற்றிட்டு தான் இருக்கு. நம்ம மில்கி வே கேலக்சியில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா சைஸ் எல்லா ரேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. பட் இப்படி என்னதான் அதிகமான கருந்துளைகள் இருந்தாலும் இது ஒன்னொன்று மோதிக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் விண்வெளியை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அகலமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவாங்கல்ல, விண்கற்கள் நிரம்பிய நம்ம செவ்வாய்க்கு பின்னாடி இருக்க அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் ஒவ்வொரு கற்களும் பக்கத்தில் இருக்குது. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் 1000 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ விண்வெளி மிக பிரம்மாண்டமானது. நீங்கள் குறிப்பாத்து அடித்தாலும் 2 பிளாக் ஹோல் ஒவ்வொன்றும் மிஸ் ஆகி போயிடுமே தவிர்த்து டைரக்டாக மோதுறதுங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம். ஸோ சப்போஸ் நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக இந்த மாதிரி 2 பிளாக் ஹோலை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றா ஏவி விட்டோம்னா 2 விதமான அவுட்கம்ஸ் நடக்கும். ஒன்று, 2 பிளாக் ஹோலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சைஸ் ஒரே மாதிரியான கிராவிடேஷன் புல்லை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 பிளாக் ஹோலும் ஆரம்பத்தில் பக்கத்தில் வரும், நேராக மோதிக்கிற மாதிரி தான் வரும். பட் அந்த கிராவிடேஷனுங்கிறது இந்த பிளாக் ஹோலை அதோடைய இடத்தை விட்டு நகர்த்த பார்க்கும். ஒரு பிளாக் ஹோல கிராவிடேஷனல் புல் வந்து மற்ற பிளாக் ஹோலை உண்டுகோல் மாதிரி அப்படியே சுழற்றி இன்னொரு பக்கம் தள்ளி விட்டுரும். ஸ்லிங் ஷாட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதையிலேருந்து மாற்றி இன்னொரு பாதையை நோக்கி தள்ளி விட்டுரும். அப்படி இல்லைனா 2 பிளாக் ஹோலோட அந்த கிராவிடேஷனல் புல்லும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இடத்துல லாக் ஆகிடும். அதாவது பைனரி ஸ்டார்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வளம் வருது. அதே மாதிரி இந்த 2 பிளாக் ஹோலும் அதோடைய அந்த ஆர்பிட், அதோடைய அந்த சுற்றுப்பாதையிலேயே லாக் ஆகிடும். அதாவது பைனரி பிளாக் ஹோல்ஸாக மாறும். ஸோ காலம் முழுக்கவே இந்த 2 பிளாக் ஹோல்ஸும் ஒன்று சுற்றி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் இந்த மாதிரி சுற்றி வரும்போது அந்த 2 பிளாக் ஹோல்ஸுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் குறையலாம். இதை ஹாக்கிங்ஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க. பட் இந்த ஹாக்கிங் ரேடியேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குவாண்டம் லெவலில் வெற்றிடம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்னடா கிடையாதுன்ற? நான் இந்த பூமியை விட்டு வெளியில் போனால் இருக்கிறது எல்லாமே வெற்றிடம் தானே, விண்வெளியே வெற்றிடம் தானே சொல்கிறாங்க. எஸ், விண்வெளி வெற்றிடமாக இருந்தாலும் குவாண்டம் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடத்தில் நிறைய வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் தொடர்ந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய புது பார்ட்டிகல்ஸ் உருவாகி அது தொடர்ந்து ஒன்று மோதி கம்ப்ளீட்டாக அழியுது. ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கும். அதாவது ஒரு பார்ட்டிகளும் ஒரு ஆன்டி பார்ட்டிகளும் உருவாகி ரெண்டுமே ஒன்று மோதி கம்ப்ளீட்டாவே அழிஞ்சிரும். ஸோ அதனால அந்த வெற்றிடத்துல பெரிய மாற்றங்கள்னு சொல்லி ஒன்றும் நடக்காது. பட் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வெற்றிடத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்கிறத இதுக்கு முன்னாடி 2015 ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ங்கிறத உங்களால் நேரடியாக பார்க்க முடியாது. அது நார்மல் பார்ட்டிகல் மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்ங்கிறது தொடர்ந்து நடக்கும்போது அது கண்டிப்பாக பிளாக் ஹோல் பக்கத்துலையுமே நடக்கும். பிளாக் ஹோல் பக்கத்தில் நடக்கிற அந்த சமயத்தில் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் சில சமயங்களில் அந்த ஈவென்ட் ஹரைசனுக்கு வெளியிலையும் அண்ட் சம்டைம் பிளாக் ஹோலுக்குள்ளேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த ஈவென்ட் ஹரைசன் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நடக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லி அந்த பார்ட்டிகல் பிரியும் போது அதை அனைலேட் தன்னை மோதிக்கிட்டு அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிகளை பிளாக் ஹோல் உள்ள எடுத்துக்கணும், இன்னொரு பார்ட்டிகளை அது வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிற மாதிரி ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டிருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் வெளியிலையும் நெகட்டிவ் எனர்ஜி கொண்டிருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் பிளாக் ஹோலுக்குள்ளேயும் போகலாம். ஸோ இப்படி போகும்போது நெகட்டிவ் எனர்ஜி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்க அந்த வெர்ச்சுவல் பார்ட்டிக்கலில் இருக்க
பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழித்து நம்ம பிளாக் ஹோலோட எனர்ஜியை குறைக்கும். அதாவது பிளாக் ஹோலோட இந்த மொத்த நிறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிங்கிற ஒரு விஷயம் உருவாகி அதில் நெகட்டிவ் மட்டும் பிளாக் ஹோலுக்குள்ளே போயும் பாசிட்டிவ் பிளாக் ஹோலை விட்டு வெளியிலையும் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது பிளாக் ஹோலுக்குள்ளே இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளில வர மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது பிளாக் ஹோலுக்குள்ளே போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அழிக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த பிளாக் ஹோலோட நிறைய கம்ப்ளீட்டாக அழிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது குவாண்டம் லெவலில் நடக்கும்போது இதோடைய மாற்றம்ங்கிறது ரொம்பவே மைன்யூட்டாக தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஜீரோ. அதாவது பிளாக் ஹோல் உள்ள இருக்க எந்த பொருளையும் வெளியில் விடாதுன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அது கம்ப்ளீட்டாக ஜீரோ கிடையாது. சில சமயங்களில் அது தெர்மல் ரேடியேஷனாகவும் சில சமயங்களில் இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியாகவும் அது வெளியில் விடப்படுது. இதை தான் ஹாக்கிங் ரேடியேஷன் மூலிமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தேரிஸ் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. இது நடக்கலாம்ங்கிறது ஒரு ஹைப்போதெசிஸாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் பிளாக் ஹோலுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி போகும்போது அதோடைய நிறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியில் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படும். அதாவது சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கணும்னா, நீங்கள் வெயில் காலத்தில் வெளியில் போய் ஒரு டம்ளர் தண்ணீரை கீழே ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணீர் வெயிலோட அந்த சூடு தாங்காமல் ஆவியாகுதுல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல மொத்த பிளாக் ஹோலும் ஆவியாகுது. பட் இந்த இடத்துல சூடுங்கிறது பிளாக் ஹோலுக்குள்ளே வருது. ஸோ இந்த டெம்பரேச்சரை கணக்கெடுக்கிறதுக்காக ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலாவை கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் இந்த கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசுங்கிறது இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமான மாசு இருக்கோ அந்த அளவுக்கு பிளாக் ஹோலோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ வழக்கமாகவே ஒரு பிளாக் ஹோல் உருவாகணும்னா அந்த நட்சத்திரம்ங்கிறது நம்ம சூரியனோட 20 மடங்கு பெருசாக இருக்கணும். ஸோ நிறைய அதிகமாக இந்த பக்கம் டெம்பரேச்சருங்கிறது கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ ஒரு கேலக்ஸி சைஸில் இருக்க ஒரு பிளாக் ஹோலோட டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்சல்யூட் 0 கிட்ட வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சருங்கிறது கம்மியாக இருக்கும். பட் இதுவே குட்டியாக இருக்கா நீங்கள் பிளாக் ஹோல் எடுத்து பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலவு சைஸோ இல்லைனா ஒரு சின்ன விண்கல் சைஸோ இருக்க ஒரு பிளாக் ஹோலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த தெர்மல் ரேடியேஷனுங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஹாக்கிங் ரேடியேஷனும் அதிவேகத்தில் இருக்கும். ஸோ ரொம்பவே குட்டியாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் சீக்கிரமாகவே அழிஞ்சிடும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன கெஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் சைஸில் இருக்க ஒரு பிளாக் ஹோல் இந்த யூனிவர்ஸோட பிகினிங், அதாவது பிக் பேங் நடக்கும்போது உருவாகி இருந்துச்சுன்னா அது இந்நேரத்துக்கு அழிஞ்சிருக்கும். 13 பில்லியன் வருஷங்கள் கழித்து அழிஞ்சிருக்கும். என்னது ஹாக்கிங் ரேடியேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா வேகமானது கிடையாது, ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ். எல்லா வகையான அந்த பாசிட்டிவ் எனர்ஜியுமே எஸ்கேப் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அப்படி எஸ்கேப் ஆகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பதிலாக பிளாக் ஹோல் தன்னுடைய அக்ரிஷன் டிஸ்கில் இருக்க பல விதமான மாஸ் நிறைந்த பொருட்களை தனக்குள்ளே இழுத்து போட்டுக்கும். ஸோ எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போதோ அதோட பல மடங்கு பொருட்களை இந்த பிளாக் ஹோல் தனக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஜீரோவாக இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய நிறைங்கிறத இழந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பல லட்சம் கோடி வருஷங்கள் கழிச்சு தான் ஒரு பிளாக் ஹோலோட அழிவுங்கிறதே நடக்கும். பட் அந்த அழிகிறது சாதாரணமாக இருக்காது. ஏன்னா நிறை இந்த இடத்துல வந்து கம்மியாக அதோடைய எவாப்ரேஷன் வேகம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த ஃபார்முலா படி நிறைங்கிறது இந்த இடத்துல 0 ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்த டெம்பரேச்சர் ப்ளஸ் அதோடைய எவாப்ரேஷனுங்கிறது இன்ஃபைனைட்டாக மாறும். இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது மிக பிரம்மாண்டமாக வெடிச்சு சதறும்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் தேரிஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன மாதிரி வெடிக்க போகுதுன்னு தெரியல. பாசிபிளி காமா வெடிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வானத்தில் நடக்கக்கூடிய அந்த காமா ரேடியேஷன் மாற்றங்களை பார்த்தோம்னா நிறைய இடங்களில் திடீர்னு அந்த காமா ரேடியேஷன் பர்ஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன நமக்கு தெரியல. பட் பாசிபிளி அந்த குட்டி பிரைமோடியல் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லப்படுற அந்த கருந்துளைகள் பாசிபிளி அதோடைய வாழ்நாள் கடைசியை எட்டி காமா ரேஸா வெடிச்சு செதறி இருக்கலாம் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சும்மா கெஸ் பண்றாங்க. பட் இது உண்மையாக தெரியல. பட் சப்போஸ் இந்த ஹாக்கிங் ரேடியேஷனுங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சுன்னா அது இன்னும் பல கேள்விகளை எழுப்புது. மிக முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிளோட நிறம் அதுக்குள்ள என்ன மாதிரி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லி அது ஒரு வகையான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த ஆப்பிள் எப்படி இருந்துச்சு சொல்லி ஆப்பில் பார்க்காமே நம்மளால சொல்ல முடியும். குவாண்டம் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யாராலுமே அழிக்க முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டடுங்கிறது இந்த நார்மல் ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிறது. பட் இதுவே குவாண்டம் லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸையுமே யாராலுமே அழிக்க முடியாது. பட் இந்த கருந்துளைக்குள்ள ஒரு பொருள் போச்சுன்னா அது வெளியிலே வராத அந்த சமயத்தில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அழிஞ்சிச்சா அந்த மாதிரி அழிக்க முடியாதுன்னு சொல்லி குவாண்டம் தியரி ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த பிளாக் ஹோல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸே அழிக்கதாங்கிற இன்னொரு கேள்வி எழும்புது. இந்த பேரடாக்ஸுக்கு இப்போதைக்கும் யார்கிட்டையுமே ஒரு தெளிவான பதில் இல்லை. ஸோ சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான இந்த பொருட்கள் எல்லாமே பிளாக் ஹோலுக்குள்ளே போனாலும் அதோடைய இன்ஃபர்மேஷன் சப்போஸ் அந்த ஆப்பிளோட இன்ஃபர்மேஷனுங்கிறது இந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹரைசன்லேயே செட்டில் ஆகிடும். ஸோ ஹாக்கிங் ரேடியேஷன் வழியாக இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வெளில வரும்போது அது கூடவே சேர்ந்து இந்த ஆப்பிளோட இன்ஃபர்மேஷன்ஸும் வெளியில் வரப்படலாம். ஸோ ஈவன் ஹரைசன்லேயே இன்ஃபர்மேஷன் செட்டில் ஆகி இருக்கலாம் சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஹோலோகிராஃபிக் பிரின்சிபல்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஆப்பிள் 3D ஃபார்மில் தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது. ஆனால் அந்த பிளாக் ஹோலோட அந்த ஈவன் ஹரைசன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்சர்ஃபேஸ் இல்லைன்னா ஒரு 2D சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் ஹோலோட அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிறது சப்சர்ஃபேஸில் ஒரு ஹோலோகிராஃபிக் ஃபார்மில் இருக்கலாம்.
ஸோ பிளாக் ஹோலுக்குள்ளே ஆப்பிள் 3D ஃபார்மில் இருந்தாலும் அதோடைய அந்த ப்ரொஜெக்ஷன் இந்த சப்சர்ஃபேஸில் 2D ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹோலோகிராஃபிக் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அகைன் இவங்களும் அதோடைய அந்த ஈவன் ஹாரிசனில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம்ங்கிற மாதிரி மென்ஷன் செய்கிறாங்க. சில பேர் இதோடைய இன்ஃபர்மேஷனுங்கிறது பிளாக் ஹோலுக்குள்ளே தான் இருக்கும், அது ஃபைனலாக அது எவாப்ரேட் ஆகி வெடித்து செதறும் போது அப்போதைக்கு அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளிவிடப்படுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம பார்த்தது கிடையாது, இந்த சிங்குலாரிட்டி எப்படி இருக்க போதும் நமக்கு தெரியல. பட் சப்போஸ் ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வேற ஒரு இடத்துக்கு ஓப்பனிங்கை கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்பிளுங்கிறது இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போய் வேற ஒரு இடத்துல வெளிவரும். ஸோ அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாதுகாக்கப்படும். ஸோ பிளாக் ஹோலுங்கிறது ஒயிட் ஹோலுக்கான ஒரு அடித்தளம்ங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போகிறது வேற ஒரு இடத்துல வெளிவந்து அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் பாதுகாக்கப்படும் சொல்லப்படுது. ஸோ எல்லாமே ஹைப்போதேசிஸ், எதுவுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. இதை தொடர்ந்து ஃபயர் வால் பேரடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த பிளாக் ஹோலுக்குள்ள ஈவன் ஹைரஸனை தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த ஃபயர் வால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு. ஸோ இது குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க அந்த சமயத்தில் இந்த ஃபயர் வாலை தாண்டி எதாலையுமே போக முடியாது. ஸோ நீங்கள் பிளாக் ஹோலுக்குள்ளே போனாலும் இந்த ஃபயர் வால் உங்களை கம்ப்ளீட்டாகவே எரிச்சிடும். இந்த இடத்துல மட்டும் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள டெம்பரேச்சர் ரொம்பவே அபரிவிதமாக இருக்குது. ஸோ நீங்கள் எரிச்சு சாம்பலான அப்புறம் அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஈவன் ஹாரிசனில் பாதுகாக்கப்படும் சொல்லப்படுது. பட் இதுக்கான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கப்படல. இதை ஃபயர் வால் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேரடாக்சஸ், பல கேள்விகள் கருந்துளையை சுற்றி இருக்க தான் செய்யுது. இதோடைய அழிவு என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. பட் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமாக தான் நம்ம பிளாக் ஹோலில் வந்து இருக்கிறதுக்கான ஆதாரங்களும் அதோடைய புகைப்படங்களுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மேபி ஃபியூச்சரில் இந்த பிளாக் ஹோல் எப்படி அழியுங்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் கிடைக்கலாம். அப்படி அழிகிற ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதுக்கான அந்த டீட்டெயில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அந்த பிளாக் ஹோல் வந்து அதோடைய அந்த ரேடியேஷன் மூலியமாக தன்னுடைய எனர்ஜி பருப்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த மாஸ் இழக்கிறதுக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் மட்டும் காரணமாக இருக்காது, அதை தொடர்ந்து கிராவிடேஷனல் வேவுமே காரணமாக இருக்கலாமா. ஸோ ஒரு பிளாக் ஹோலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க அந்த ஈர்ப்பு விசைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஈவன் ஹரைசனை தாண்டி போனால் ஒளி கூட வெளில வராது. இப்படி இருக்கும்போது 2 பிளாக் ஹோல் ஒன்னோட ஒன்று சுற்றுற அந்த சமயத்தில் அதை சுற்றி இருக்க அந்த ஈர்ப்பு விசைகள் கிட்டத்தட்ட ஒரு அலை போல் அதை சுற்றி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமாம். ஸோ இதுக்கு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் தான் அதுக்கு முன்னாடி ரிலேட்டிவிட்டி மூலியமாக இந்த புவியீர்ப்பு விசை கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் ஸ்பேஸ் டைமும் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி நடத்திட்டு இருக்கேன். அதாவது ஸ்பேஸ் டைமை நீங்கள் ஒரு துணி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய அதிகமாக இருக்க ஒரு பொருள் அதிகமான டிப்பை ஏற்படுத்தும், நிறைய கம்மியாக இருக்க பொருள் குட்டியான ஒரு டிப்பை ஏற்படுத்தும். ஸோ பிளாக் ஹோலுக்கான நிறை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தையே ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் அதிகமான டிப் ஏற்படுது. பட் இதுவே அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை டப்புன்னு போட்டிங்கன்னா அது ஒரு விதமான அலையை கூட ஏற்படுத்தலாம். ஸோ இதுதான் கிராவிடேஷனல் வேவ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேவ்ங்கிறது ஸ்பேஸ் டைம் சொல்லி 2 இடத்துலையுமே ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்போவே சொல்லிட்டு போயிருந்தாரு. அதன் மூலியமாக தான் பிளாக் ஹோலுங்கிற ஒரு தியரியுமே அப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அது இப்போதைக்கு நிஜமாலே பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுத்து உண்மைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி 2 பிளாக் ஹோல் ஒன்னோடு ஒன்று சுற்றும் போது அது ஏற்படுத்துகிற அந்த அதிர்வலைகள் இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் கிராவிடேஷனல் வேவ் அலை போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுமா. ஐன்ஸ்டைன் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணும்போது யாரும் நம்பலை. ஆனால் அதுவே செப்டம்பர் 2015 அப்போ லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி, ஷார்ட்டாக லீகோன்னு சொல்லப்படுற ஒரு அப்சர்வேட்டரி ஒரு சின்ன வித்தியாசமான சிக்னலை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய குறிக்கோளே கிராவிடேஷனல் வேவ் இருக்கா இல்லைங்கிறதுக்கான ப்ரூஃபை தேடுறது தான். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சிக்னல் ஒரு விதமான கிராவிடேஷனல் வேவ் சிக்னல் தான். அண்ட் இந்த சிக்னலுக்கு அவங்க கொடுத்த பேர் GW150914. அண்ட் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் செஞ்ச கிராவிடேஷனல் வேவ் சிக்னல். ஸோ அப்படி இந்த சிக்னலை யார் உருவாக்கணும்னு சொல்லி அந்த ஒரு சர்ச்சை இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து 130 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க 2 கருந்தொலைகள் ஒன்னோட ஒன்று மோதி இந்த ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கேன். இப்போ கிடையாது, 130 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே. அண்ட் அந்த ஒரு சிக்னல் இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து ரீச் ஆகியிருக்கேன். இது 2 விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிச்சேன். ஒன்று, இந்த மாதிரி 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்னுடன் மோதக்கூடியது தான். அண்ட் நட்சத்திரங்கள் மாதிரி பைனரியாகவும் இந்த கருந்துளைகள் ஆக்ட் ஆகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிச்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐன்ஸ்டீன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கிராவிடேஷனல் வேவுங்கிறதும் இருக்குதான். ஸோ ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் தாட்டில் இந்த கிராவிடேஷனல் வேவ் அங்கே நடந்தது இங்கே வரைக்கும் அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்குங்கிற 2 விஷயங்களை உறுதிப்படுத்துச்சு. ஸோ 2 பிளாக் ஹோல் ஒன்னோடு ஒன்று சுற்றுற அந்த சமயத்தில் அதை சுற்றி ஏற்பட்ட அந்த அதிர்வலைகள் இந்த மொத்த அண்டம் முழுக்கவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி அது நிறைய எழுந்து ஒன்றுத்துக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகி ஒன்றா merge ஆகவும் செஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி merge ஆகும்போது 2 பிளாக் ஹோல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒன்றா சேர்ந்துடும். அதாவது 2 பிளாக் ஹோல் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலாக மாறும். ஸோ அப்படி தான் இந்த பேரடைகளுக்கு நடுவில் இருக்க நம்ம
மில்கி வே சென்டரில் இருக்க அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்லாம் உருவாகி இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஸோ பல பிளாக் ஹோல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை உருவாக்கலாம். இல்லை ஒரு பெரிய நட்சத்திரம் செத்து அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகலாம். ஃபியூச்சரில் நம்ம மில்கி வே அண்ட் ஆண்ட்ரோமேடா பார்த்தீங்கன்னா ஒன்றா மர்ஜ் ஆக போகுது. ஸோ அப்படி நடக்கும்போது இந்த 2 கேலக்ஸிக்கும் நடுவில் இருக்க அந்த 2 பிளாக் ஹோலும் ஒன்றா ஜாயின் ஆகலாம். அப்படி ஜாயின் ஆகி ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை உருவாக்கி அதை சுற்றி ஒரு மிக பிரம்மாண்டமான கேலக்ஸி கூட உருவாக்கப்படலாம். அதுக்கு மில்க்ட்ரோமேடான்னு சொல்லி ஒரு பேரை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது நடக்க இன்னும் பல கோடி வருஷங்கள் இருக்கு. ஸோ 2 பிளாக் ஹோல் ஒன்று சுற்றும் போது கிராவிடேஷனல் வேவ் உருவாகும். அண்ட் அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இங்கே வரைக்கும் உருவாக்குது. பட் அந்த அதிர்வலைகள்ங்கிறது ரொம்பவே மைன்யூட்னு தான் சொல்லணும். ஸோ அது உங்களால் உணரக்கூட முடியாது. இந்த கிராவிடேஷனல் வேவ்ங்கிற ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இதை கண்டிப்பாக யாராலுமே உணர முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாரு. அதை ரெக்கார்ட் பண்ணுறதே கஷ்டங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. பட் 2014 அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மில்லி செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்கு. அண்ட் அந்த நீடிச்சிருக்க அந்த வைப்ரேஷனை அவங்க சவுண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த குருவி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் டெக்னிக்கலாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்பேஸில் சவுண்ட் ட்ராவல் ஆகாதில்ல. சப்போஸ் இந்த கிராவிடேஷனல் வேவை நம்மளால் உணர முடிகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ப்ரிங் போல் உங்கள் உடல் நீட்டி மடக்கப்படும். அந்த வேவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்பையாகி நீட்டமாக மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் நீடிக்கும். பட் அந்த செகண்டுங்கிறது உங்களுக்கு பாசிபிளி 1 நிமிஷமாக ஃபீல் ஆகலாம். ஏன்னா இந்த கிராவிடேஷனல் வேவ் ஸ்பேஸ் அண்ட் டைம் சொல்லி 2த்தையுமே ஸ்ப்ரெட் ஆகுது. சரி, இந்த 2 பிளாக் ஹோல் ஒன்றா சேர்ந்துச்சுல, அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. லைக் அந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹாரிசன் பெருசாகும், பிளாக் ஹோலே அதோடைய சைஸை பெருசாக்கிக்கும். அண்ட் இந்த 2 பிளாக் ஹோலோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா இணைஞ்சு ஒரு வித்தியாசமான சுழல் காட்டுற மாதிரி உருவாகும்னு சொல்கிறாங்க. லைக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வார்டெக்ஸ். அண்ட் அதிகப்படியான காமா ரேடியேஷன் இந்த மர்ஜர் அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிடப்படலாம். அண்ட் இந்த காமா ரேடியேஷனை இந்த வார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிவிடும். அந்த காமா ரேடியேஷன் வர இடத்துல பூமி இருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக பூமி சிக்கன் தந்தூரி தான். பட் ஆப்வியஸ்லி இது நம்ம பக்கத்தில் நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதும் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். ஸோ வழக்கமாகவே 2 பிளாக் ஹோல் ஒன்னோட ஒன்று சுத்தம் இல்லைனா ஸ்லிங் ஷாட் பண்ணி பிளாக் ஹோலை என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லி தூக்கி தூரமாக போட்டுரும். இதுதான் மோஸ்ட்லி நடக்கிறது. டைரெக்டாக மோதிரம் இருந்துக்கிறது ரேர். அண்ட் அதை இந்த லிகோ வந்து ரெக்கார்ட் பண்ணது ரொம்பவே அரிதான விஷயம். ஆனால் அதில் வருத்தம் என்னன்னா, பிளாக் ஹோலுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை நம்மளால் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி அதை பற்றி ரிசர்ச்சும் பண்ண முடியுது. அண்ட் இப்படி நடக்க போதுங்கிற ஒரு விஷயத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த மூலையை பாராட்டி தான் ஆகணும். பட் அதை தாண்டி வெளியில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளே என்ன தான் நடக்குது, பிளாக் ஹோலுக்குள்ளே இந்த மர்ஜ் மூலிமா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, உண்மையில பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன தான் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மண்டியை சொரிய வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உள்ளே இருக்க விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடும். அப்பா பிளாக் ஹோலோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அதில் ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. பிளாக் ஹோல் நம்மளுக்கு எந்த திங்குமே செய்யலை, நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் தான் செஞ்சிட்ருக்கு. நம்முடைய மில்கி வேக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அதுதான் இந்த மில்கி வேவை கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்ல முடியும். எல்லா கேலக்சிஸ்க்கும் மத்தியில் இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்கலாம். எல்லா கேலக்சிஸ்க்குமே எல்லா பேரடைக்குமே ஒரு வகையான உயிராக இருக்கிறது இந்த பிளாக் ஹோல் தான். ஸோ அப்படிப்பட்ட பிளாக் ஹோல்ஸ் இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்துலேருந்து மொத்தமாக அழிஞ்சதுன்னா இந்த அண்டம் அதுக்கப்புறம் மொத்தமாக காலியாக தான் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கேலக்சிஸ் இல்லைனா ஸ்டார்ஸ் கஷ்டம், ஸ்டார்ஸ் இல்லைனா பிளானட்ஸ் கஷ்டம், அண்ட் பிளானட்ஸ் இல்லைனா உயிர்கள் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. பிளாக் ஹோல்ஸ் கருந்துளைகள் மாதிரியே மக்களுக்குள்ளேயும் ஒரு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நாம் எப்படி அதை வந்து எடுத்துக்கணும் அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையை அமையும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.